இப்போ நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நெறைய பேர் வந்து YouTubeலயே சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சனி பயிற்சி பலன்கள பத்தி பேசுங்க, சனி பயிற்சி பலன்கள பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நெறைய பேரு. அப்போ சனி பயிற்சி பலன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயிற்சி பலன்கள் வந்து 2 பஞ்சாங்கம் ஒரு குழப்பமா இருக்கு. இது திருக்கணித பஞ்சாங்கம் ஒண்ணு, வாக்கிய பஞ்சாங்கம் ஒண்ணு. ஆக்சுவலி சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி மார்ச் 29, 2025 போன வருஷம் 29ஆம் தேதி மார்ச் மாசமே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். ஆனா இப்போ 4 நாள் முன்னாடி மார்ச் 6, 2026 இந்த 4 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி கிரகம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்போ நெறைய பேர் அதாவது வந்து இது ஜோதிடத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல்கள் இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கமா, வாக்கிய பஞ்சாங்கமா அப்படின்னு நெறைய ஜோதிடர்கள் திருக்கணிதத்த பத்தி ஃபாலோ பண்ணுவாங்க. சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கம் படி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப எதுதான் சார் உண்மை? எத தான் நீங்க சொல்லப் போறீங்க? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி. அப்ப ஜோதிடத்திலே இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப ஜோதிடமே உண்மை இல்லையான்னு இதனாலேயே நெறைய விஷயங்கள் நெறைய முரண்பாடுகள் நெறைய குழப்பங்கள குடுக்குது. என்னை பொறுத்தவரையில் நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த நடந்ததுக்கான ப்ரூஃபோட தான் நான் பேசுவேன். எனக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நெறைய பலன்கள் கரெக்ட்டா வருது. நாட் ஒன்லி ஃபார் எனக்கு. எல்லாத்துக்குமே வந்து நெறைய பேத்துக்கு திருக்கணித பஞ்சாங்கம் சிறந்த ஜோதிடர்கள் எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கப்படி இது பண்ணுவாங்க. மீன ராசிக்கு போன வருஷமே மாறுனதுனால, மீன ராசிக்கு நெறைய பேத்துக்கு நேரங்கள் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். ஜென்மத்து மேல சனி வந்தனால, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கீழ விழுந்து அடிபடுறது, கடன்ல போய் மாட்டிக்கிறது, இல்ல தேவையில்லாத வெளிய செலவு ஏற்படுறது, சுப விரயம் அட்லீஸ்ட் விரயம் சம்பாதிக்கிற பணம்லாம் நெறைய செலவு நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நெறைய மீனராசிக்காரங்க புலம்புறது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அதே மாரி மேசராசிக்காரங்க இப்ப அடுத்தது கொஞ்சம் புலம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. அது எப்படியா அதாவது நல்ல நிலையில தொழில் நிலையில போனாலும் அவங்களுக்கு விரயமாகுது அப்படிங்கிற பாயிண்ட்க்கு நெறைய சொல்றாங்க. அப்போ எனக்கு திருக்கணித பஞ்சாங்கிறது தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் 7 வருஷமா ஜோசியம் பார்க்கறதுல நற்பலன்களை கரெக்ட்டான ஒரு பலன தருது. நான் திருக்கணித பஞ்சாங்கத்தப்படி போன மார்ச் 29, 2025லயே சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். இத நீங்க தொடர்ந்து என்ன கேட்டே இருந்தனால, நான் இப்ப மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் மீனத்தில் இருந்து அனைத்து ராசிகளுக்கு எந்த மாரி பலன்கள தராருன்னு நான் ஒரு சின்னதா ஒரு பலன்கள சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். இப்போ முதலாவதா வந்து நம்ம மேச ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள பார்ப்போம். இப்ப நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் நெறைய வீடியோ சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறேன். மேச ராசினா, மேச ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். மேச லக்னக்காரங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசியில பொறந்த லக்னக்காரங்களும், ராசிக்காரங்க 2 பேரும் இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ மேச ராசிக்கு சனி பகவான் வந்து 12ல இருக்கிறாரு. இப்போ மேச ராசிக்கு சனி பகவான்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11க்கு அதிபதி. மகரம், கும்பம் 10, 11 வருவாரு. அவரு 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. உங்களுக்கு 10ஆம் இடங்கிறது நல்லா தெரியும். தொழில் ஸ்தானம். 11ங்கிறது லாபம். அப்ப தொழில் மூலியமா லாபமும் கிடைக்கும். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபமும் கிடைச்சு எல்லா பணமும் விரயம் ஆயிட்டே இருக்குது. மேசராசிக்காரங்க நான் சம்பாதிக்கிறேங்க, சம்பாதிக்காம இல்லைங்க. நல்லா எஃபோர்ட் போடுறேங்க. எல்லா பணமும் செலவாயிட்டே தான் இருக்குதுங்க. இன்னும் எப்பங்க மிச்சம் பண்ண முடியும்? 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. விரய செலவுகள் இருக்கும். அது சுப விரயமா ஆகுமா? அசுப விரயமா ஆகுமான்னு உங்களோட சுயஜாதகத்தை வச்சு நான் பலன் சொல்ல முடியும். சுபகிரகங்கள் போனா கண்டிப்பா சுப விரயங்களா ஆகறதுக்கு ஒரு கல்யாண செலவாகட்டும், ஒரு வீடு கட்டுற செலவாகட்டும், இந்த மாரி செலவுகள் ஆகும். அடுத்த பட்சத்துல வந்து 10ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மனைவியினுடைய அம்மா, மாமியார். அவிங்க 10ஆம் இடத்துக்கு 12ல வரணும். மேசராசி மேசராசிக்காரங்க அவிங்க மாமியாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போகும். அவங்க மாமியார வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன் ஆகும். அதே 10ஆம் இடம்ங்கிறது 9க்கு 2ஆம் இடம். அப்பாவுக்கு 2ஆம் வருமானத்த குறிக்கக்கூடியது. 2ங்கிறது தனம், வருமானத்த குறிக்கிறது. அதுவும் 12ஆம் இடத்துல இருக்கனால, அப்பாவினுடைய வருமானங்களும் விரயம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தான் இப்படி இருக்குதுன்னா, எங்க அப்பாவுக்கும் வருமானம் விரயம் அவர்ட்டயும் என்னால காசு வாங்க முடியலன்னு சொல்லி நெறைய மேசராசிக்காரங்க, மேசலக்கணக்காரங்கள் வந்து இந்த ஜென்ம சனி நம்ம விரய சனி ஸ்டார்ட் ஆனதுலருந்து, ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனது புலம்புறது எனக்கு நல்லா தெரியுதுங்க. அடுத்தபடியா நம்ம ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது, ரிஷப ராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த ரிஷப ராசிக்குரிய அதிபதியான சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியான இந்த 11ஆம் இடத்துல தாங்க. தற்போதைய சனி இருக்கக்கூடிய இடத்துல தாங்க. இவங்க ஒரு பழமொழி இருக்குதுங்க. 10, 11ல் ஒரு பாவார் உட்காரலான்னு. சனீஸ்வர பகவான் முழு பாவர். அப்ப 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது வந்து ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த யோகங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, 9, 10 கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் ரிஷப ராசி, ரிஷப லக்னத்துக்கு. 9னா பாக்கியம், 10னா தொழிலு. தொழில்ல ஒரு பாக்கியம். 9, 10 இணைவு அப்படிங்கிறது கர்மாதிபதி யோகம். தர்மஸ்தானம் 9, 10ங்கிறது கர்மஸ்தானம். நம்ம தொழிலுக்குரிய கழிக்க வந்த கர்ம வினையை கழிக்க வேண்டிய ஸ்தானம் 10ஆம் இடம் தாங்க. அப்போ 9, 10 இணைவு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு 2 கிரகமும் 2 ஸ்தானாதிபதியும் சனி பகவான். அவர் போய் 11ஆம் இடத்துல லாபத்துல இருக்காரு. அப்போ தொழில் மூலியமா பயங்கர லாபம். புதிய தொழில் தொடங்கலாம். எத வேணா பண்ணலாங்க. தொட்டது தொடங்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு.
ரிஷபராசி ரிஷபலக்னம் தொட்டது தொடங்குங்க. 9ங்கிறது அப்பாவுக்கு குறிக்கூடிய ஸ்தானங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் தொழில் மூலியமா லாபம் கிடைக்கும். இந்த ஜாதக ரிஷபராசி ரிஷபலக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமா ஜாக்பாட் அடி. மிதுன ராசி சனி பயிற்சி பலன்கள் பார்க்க வந்து அடுத்தபடியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் 10ல இருக்கிறாரு மீன ராசியில. அப்போ 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுயதொழில். நான் இப்பதான் ரிஷபராசியோட வீடியோல பேசியிருப்பேன். 10, 11ல் ஒரு பாவர் இருக்கலாம் அப்படின்னு. மிதுன ராசிக்கு 8க்கும் 9க்கும் வரக்கூடியதா வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அவர் 10ல இருக்காரு. அப்போ 9ஆம் அதிபதி 10ல இவங்களுக்கும் தர்மபுரி வேலை செய்யுமா? வேலை செய்யும். ஆனா அவரே வந்து அஷ்டமாதிபதிங்க 8ஆம் இடத்துல இருக்கனால சில தொந்தரவுகள், சில முயற்சிகள், தீவிரமா ஒரு ஒரு விஷயங்கள வந்து எண்ணம் பண்ணி, இதத்தான் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணி, ஒரு குறிப்பிட்ட ஒரு தடவ ஒரு 2 அட்டெம்ப்ட் ஒரு இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றீங்கன்னா, 1 அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் போயிருச்சுன்னு உடனே உட்காந்து துவழ்ந்து போகக்கூடாது. ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு அடுத்த முயற்சி பண்ணி பாருங்க. செம சக்சஸ்ங்க. மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி ஆல்ரெடி 9ஆம் அதிபதியா செயல்படக்கூடியவங்க. சனி வந்து மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகாரகருங்க. அது எந்த மாற்று கிடையாது. அப்போ 8, 9 சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கும் இவங்களுக்கும் சில வகையில வந்து லிங்க்ல வந்து சில டைம்ல வந்து போராட்டங்களா இருக்கும். அடிக்கடி வந்து முரண்பாடுகள் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டாலும் தற்போதைய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி காண்பது நிச்சயங்க. இப்ப கடகராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியத்துல சனி வந்திருக்கிறாரு. அப்போ பாக்கியாதிபதி சனி, அப்ப பாக்கியத்துல சனி இருக்கிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8க்குரியவர். அப்போ முதல்ல 7ஆம் இடத்த எடுத்துப்போம். 7ஆம் இடத்த அதிபதியும் கணவரா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர். கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு மனைவி கணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஒரு லாபம் கிடைக்க போகுது, ஒரு லக்கு அடிக்க போகுது. கடகராசி கடகலக்னக்காரங்களுடைய மனைவிக்கும் கணவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லக்கு கிடைக்கும். அடுத்தபடியா 8ஆம் இடத்த அதிபதி 9ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 9ங்கிறது வந்து பார்த்தா தகப்பனாருடைய ஸ்தானம். அப்ப தகப்பனாருடைய தகப்பனாருக்கு அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில உடல் தொந்தரவுகள் ஏற்படலாம், சிறிய விபத்து ஏற்படலாம். இந்த மாதிரி வந்து சொல்லாங்க. அப்போ இந்த விபத்துங்கிறது எல்லாத்துக்குமே செயல்படுமா? அவங்களோட சுயஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது உண்டு. இது எல்லாமே வந்து புது பலன்கள். சனி பயிற்சி பலன்கிறது வந்து புது பலன்கள். எப்பவுமே கோச்சார பலன்கள்ங்கிறது 5% தான். சுயஜாதக பலன்கள் தான் 95%. அப்ப கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த 8ஆம் இடத்துல கும்பராசியில தான் எல்லா கிரகங்களும் நெறைய இருக்குது. அப்ப கடகராசிகள் புதிய தொழிலுக்கு முயற்சி பண்றாங்க. பாக்கிய சனி. புதிய தொழில்கள் நெறைய பேத்துக்கு லக்கா அடிக்கும். நெறைய பேத்துக்கு தொழில் வராம ஸ்டக் ஆயி நின்றுருக்கும். அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்துருச்சு, லெட்டர் வந்துருச்சு. அது வந்து எதுவும் போ முடியல. இல்ல இந்த தொழில் தர சொல்லிருக்காங்க. இந்த தொழில் நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். இப்படின்னு நெறைய தொழில் வந்து பிரேக்ல நிக்குது கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு. ஆனா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. பாக்கிய சனி உங்களுக்கு வெற்றியை குடுக்கும். நம்ம அடுத்தபடியா சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? சிம்ம ராசி தாங்க அஷ்டம சனி, 8ல சனி இருக்குதுங்க. நெறைய பேர் சொல்ற பலன் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் நெறைய குடுக்கும். எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்கு அப்ப நடந்த மாரி தெரியலீங்க. இந்த டைம்ல தாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நெறைய பேத்துக்கு கல்யாணம் நடந்திருக்குதுங்க. எப்படி நான் சொல்றேன்னு கேட்டுக்கங்க. சிம்ம ராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 6க்கும் 7க்கும் அதிபதி. 6ங்கிறது பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்துரு. நோய், கடன், வம்பு, வழக்குங்க. 7ஆம் இடங்கிறது வந்தீங்கன்னா, கலத்திரஸ்தானம். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். அவரு போய் 8ல மறைஞ்சனா 7க்கு 8ங்கிறது 2ஆம் இடங்க. அப்போ மனைவி மூலியமா வருமானம் வருது. மனைவியினுடைய குடும்பஸ்தான் நல்லா இருக்குது. இவங்களுக்கு நெறைய பேத்துக்கு கல்யாணம் சூப்பரா நடந்திருக்குது. லவ் மேரேஜே நடந்திருக்குதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அஷ்டம சனி இவங்களுக்கு கஷ்டங்கள் குடுக்கலைங்க. இஷ்டப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்க சிம்ம ராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு. நான் கண்கூடியா பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நெறைய பேர் அஷ்டம சனி, ஜென்ம சனி, 7 சனிலாம் ரொம்ப பாதிக்கும் அப்படி. எல்லாத்துக்கும் எல்லாமே பாதிக்காதுங்க. எல்லா டைம்லயும் எல்லாத்துக்கும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. தசாபுத்தி பிரகாரம் பலன்களை நெறைய பேத்துக்கு கெட்ட தசாபுத்தி மட்டும்தான் கெடுபலன்களை தரும். கோச்சார பலன்கள் 5% தான். சுயஜாதக பலன் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த 7ஆம் இடத்து பலன்கள் வந்து சூப்பரா வேலை செய்யுது. 7ஆம் இடத்து பலன்கள்லாம் கல்யாணம் கைகூடி, தொழில் நல்ல வருமானத்து இருக்குது. 6ங்கிறது அடிமை தொழிலும் அந்த இடத்துல இருக்குதுங்க. சில பேத்துக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிச்சிருக்கு அஷ்டம சனியில. மனைவி மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலும் கிடைச்சு, அந்த பொண்ண லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சுங்க. சூப்பர். கன்னி ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு சனி பகவான் 7ல இருக்கார் மீன ராசியான. அப்போ 7ங்கிறது வந்து கண்டக சனின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுல அமைஞ்சுக்கிற சூட்சமே என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா திக்பலம் அடையறார். திக்பலம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். திக்பலம்னா எக்ஸ்ட்ரா பவர்னு அர்த்தம். 100% வேலை செய்யக்கூடிய பலன்கள் 120%, 140% வந்து திக்பலம் பெறும். அப்ப கன்னி ராசிக்கு 5, 6 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு சொல்றாரு. 5, 7 தொடர்புன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட்.
இப்போ 5 தான் நான் சொல்லியிருக்கிறேன். பேர், பட்டம், பதவி, புகழ், காதல். அப்போ நம்ம பதவி, புகழ், பட்டம் இதெல்லாம் வந்து சிறப்பான முறையில கன்னிராசிக்கு அமைய போகுது. காதல் 5, 7. 7னா திருமணம், 5னா காதல். காதல் திருமணம் கைகூடும். அப்போ ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் நடைபெறும். 7ங்கிறது சனி பகவான் மெதுவான திருமணமா ரொம்ப நாளா கல்யாணம் ஆக இழுவியா இருக்குது. 34 வயசு வரைக்கும் இந்த கல்யாணம் ஆகலாம், 36 வயசு கல்யாணம் ஆகலாம், அப்படி 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர் கல்யாணம் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். அதே மாதிரி 5ங்கிறது புத்திர பாக்கியம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கல்யாணமாகி 5 வருஷம் 8 வருஷம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த டைம்ல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் ஒரு முக்கியமான பலன்களும் குழந்தை பாக்கியமும் திருமணங்களும் நிச்சயிக்கப்படுங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க. அடுத்தது 6, 7 அதிபதியும் கன்னிராசிக்கு சம்மந்தப்படுறாங்க. 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துரு, நோய் கடன் வம்பளுக்கு. அப்போ மனைவிக்கு சிறு தொந்தரவுகள், உடல்நிலை தொந்தரவுகள், கன்னிலக்கணக்காரக்கூடிய மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த கண் ஆபரேஷனு, வயிறு வலி சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி சில சம்பந்தமான அவியவிங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய உடல் உபாதைகளுக்கும் கண்டிப்பாக செலவுகள் உண்டுங்க. யாருக்கு? கன்னிலக்கணக்காரர்கள் மனைவிக்குங்க. அடுத்த ராசியாக துலா ராசி, துலா லக்னத்துக்கு பார்ப்போம். துலா ராசி, துலா லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்றாரு. அப்போ 4, 5க்குரிய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிறது வீடு வண்டி வாசல் சொத்துங்க. அப்போ வீடு வண்டி வாசல் புதிதாக வாங்கக்கூடிய வீடு வண்டி வாசலுக்கு லோன் அமைப்பு கண்டிப்பாக லோன் வாங்கி வீடு வண்டி வாசல் கட்டுவாங்க. 5ங்கிறது வந்து பூர்வபுணி இடம். அப்போ பூர்வபுணி இட வீடுலேயே வந்து சில இடமாற்றுதல்கள் நிகழ்க்க வாய்ப்பு இருக்கு. அப்போ படிப்பா லக்னக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா படிப்புல ஜித்துக்களா மாறக்கான வாய்ப்பு. 4 படிப்பு ஸ்தானம். அம்மாவுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4, 6 சம்பந்தம். 4னா அம்மா, 6னா உடல்கள் சம்பந்தமான நோய்கள். அப்போ அம்மாவுக்கு உடல்நிலை தொந்தரவு ஏற்படும். படிப்புல ஜித்தா படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து இப்போ 10th 12th எக்ஸாம்ல நல்லா மார்க் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துளாராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சனி பயிற்சிங்க 5ஆம் இடத்துக்கு சனி, பஞ்சமத்து சனிங்க. அப்போ பஞ்சமத்து சனி இது 3, 4க்கு அதிபதி வந்து 5ஆம் இடத்துக்கு சொல்றாங்க. 3ஆம் இடத்துக்கு வந்து இளைய சகோதர சகோதரி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானங்க. அப்போ 3, 5 உங்களோட முயற்சிகளுக்கு வந்து 5ங்கிறது வெற்றி. நான் சொன்ன பேர் பட்டம் பதிவு உங்களோட முயற்சிகள் முழுவதும் வெற்றி அடையக்கூடியதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த யோகமா தான் இருக்குது பஞ்சமத்து சனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி 5க்கு போகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாலும் 4ங்கிறது வீடு வண்டி வாசல் சொத்து அசட்டு அம்மா இதில் பூரா வெற்றியை தான் காண்பீங்க. புதிதாக வீடு வண்டி வாசல் வாங்கலாம், வேற அசட்டு ஆல்ரெடி இருக்க அசட்டு நிலங்கள் வாங்கலாம். 3ங்கிறது இளைய சகோதர இவங்களோட தங்கச்சி தம்பிக்கு வந்து சிறந்த யோகம் காணப்படுது. குலதெய்வர்கள் ஆட்டோமேட்டிக்காக விருச்சிக ராசிக்கு இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை தருதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாட்டம் சனி சொல்லுவாங்க. அர்த்தாட்டம் சனினா 4ஆம் இடத்துக்கு சொல்றதுங்க. அப்போ 4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடு, பழைய வாகனங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விட்ட படிப்பு திரும்ப படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்கார தனுசு லக்னக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் படிப்பில் ஸ்டக் பண்ணி படிப்பாங்க. மிக ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் இருக்கும். ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இப்படி இருக்குது, நம்ம ஸ்கூல் இப்படி இருக்குது அப்படி இருக்கணும். ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. 2, 3 அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். 2ங்கிறது தனம் வாக்கு குடும்பம். இவங்க குடும்ப அமைப்பு வந்து சிறு தொந்தரவுலாம் இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஏன்னா இறுதியில் சக்ஸஸ் தாங்க. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இவங்க நெருப்பு ராசி வேறங்க. இவங்க பயங்கரமாக நெருப்பு ஃபயர் போல பேசுவாங்க. 3 முயற்சி. இவங்க வந்து சற்றே தோண்டு போய் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சோம்பேறியா கொஞ்சம் முயற்சி பண்ணி ஜெயிச்சாங்கன்னா வெற்றி தாங்க. மகர ராசிக்காரங்க சனி பயிற்சி. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானே வந்து ஆட்சி பெற்ற வீடுங்க. அப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2க்கு அதிபதியாகவும் 3க்கு போறார். அப்போ 1னா வந்து அந்த ஜாதகருக்கு உண்டான ஜாதகர் அவங்களுடைய எண்ணங்கள், குணங்கள், குணாதிசயங்கள் புரியக்கூடியது. 2ங்கிறது தனம் வாக்கு குடும்பங்கிற. அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் வந்து தனம் வாக்கா செயல்பட்டு அவங்களுக்கு என்ன விஷயங்கள் வரணுமோ ஆட்டோமேட்டிக்கா அசட்டு பொருளாதார வகையில் நல்ல இது இருக்குங்க. அது 3ஆம் இடத்துல இருக்கு. இவங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்னா முயற்சி பண்ணா மட்டும் போதுங்க. இது நம்ம ட்ரை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதையோ ஒன்று ட்ரை பண்ணா போதுங்க, சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சனி முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு இப்போதான் ரிலாக்ஸாக போய் எல்லா விஷயத்துல ஃபேஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி குழந்தைகளை திட்டி சில கல்யாணம் பண்ணி சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணி இன்னமும் சில பேர் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சுயஜாதகம் எப்படி வேலை செய்யும் அதுபடி வேலை செய்யும். ஆனால் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து வெற்றி தாங்க. எப்படி இருந்தாலும் ஜாக்பாட் தாங்க. இப்போ கும்பராசிக்காரருக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 7 சனி இருக்குதுங்க. எங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு இருக்குது. இப்போ பாதக சனியாக செயல்படுறாரு. அப்போ குடும்ப சனியாக செயல்படும்.
கும்பராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல ஒற்றுமை நிலவரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவா இருக்குது. அடிக்கடி சண்டை சச்சரவுகளா இருக்கும். கும்பராசிக்காரங்க விட்டு கொடுத்து போறாங்க. இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்து போறோமே சொல்லி நம்மளை ஏறி ஏறி மிதிக்கிறாங்க. ரொம்ப கவலைப்படுறீங்க. கணவரெல்லாம் நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. மனைவி அதை விட மோசமா பேசுறா. இதுக்குதான் நம்ம வாழணும், நம்ம வாழவே கூடாதா, விபரீத முடிவுகளா போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கும்பராசிக்கு நிறைய தோன்றுங்க. ஏன்னா அங்க நிறைய இந்த கிரகங்கள் இந்த டைம் இந்த மார்ச் மாதம் நம்ம பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம்லாம் ரொம்ப அதிகமான கிரகங்கள் அந்த கும்பராசியில உட்காந்து அவங்க மைண்டே கெடுக்குது. முக்கியமா ராகு உட்காராருங்க. ராகு கும்பராசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கவுட்டிய மனசை குழப்பம் பண்ணிடுச்சுங்க. உங்களுக்கு அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னா நீங்க ராமேஸ்வர கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு எண்ணங்களும் ஆக்கங்களும் நிறைய செயல்பாடுகளும் ஒரு முயற்சி வெற்றிதல ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மீன லக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி போயிட்டு இருக்குதுங்க. ஜென்ம சனி தாங்க முக்கியமான பாயிண்ட்டுங்க. இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இதுல தாங்க நிறைய பேர் கண்ணீர் விட்டு ஆடுவாங்க. ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவாங்க. ஜென்ம சனி அஷ்டம் சனி ரொம்ப படாத பாடுபடுத்துங்கிறது நீங்க நிறைய கோச்சார பலன்களையும் பேப்பர்லையும் படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மீனராசிக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. ஏன் ஏற்படுத்துது எதில் ஏற்படுத்துறதுக்கு பெரிய பாதிப்பு ஏன் போகலீங்கன்னு தெளிவாக சொல்ற கேட்டுக்குங்க. மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 11க்கும் 12க்கு அதிபதியாக போறார். அப்போ லாபம் விரயத்துக்குள்ளார். ஒருத்தனுக்கு லாபம் இல்லாம விரயம் போனதாங்க பிரச்சனை. கையில் காசே இல்லை செலவு பண்றதுக்கு அப்படின்னா கடன் வாங்கி செலவு பண்ணுவோம். இவங்களுக்கு 11 12 லாபம் வருது, செலவாகுது. அப்போ இவங்க ஃபீல் பண்றாங்க, சம்பாதிக்க காசு செலவு பண்ணியே போறோமே, எதுவுமே மிச்சப்படுத்த முடியலையே, இல்லை விரைய செலவாகுது, வீடு கட்டி அதுக்கு லோன் கட்ட வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா கார் வாங்கினா அதுக்கு லோன் கட்டி இன்னும் முடிய மாட்டேங்குது, வட்டி கட்டிகிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா எல்லாம் ஓகே கட்டி முடிச்சுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு. இப்படி புலம்புறவங்க மீனராசிக்காரங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மீனராசிக்காரங்க அதிகமாக பார்த்து குழப்பமாக பேசுகிறாங்க. எதுக்கு இப்படி குழப்பறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதையோன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, திருப்தி ஆகிறாங்க, மறுபடியும் திருப்தி இல்லை, இது போகுது அது போகுதுங்க, இந்த மாதம் சரியாக போகல, 2 மாதம் ஓடல, அடுத்த மாதம் ஓடிடுவோம், இப்படின்னு எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. எல்லாம் தெளிவாக சரியாயிருங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாது. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தலைக்கு நல்லா வச்சு குளிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வெற்றி நிச்சயம். இப்போ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12 ராசி பலன்கள் போட்டிருக்கோம். இவை அனைத்தும் சனி பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. இந்த பொது பலன்களை வச்சு நீங்கள் முழுமையாக இதுதான் நடக்குன்னு யாரும் முடிவு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் மக்கள் ரொம்ப எல்லாரும் தெளிவாக தான் இருக்கீங்க. பொது பலன்கள்ங்கிறது 5% மட்டும்தான். உங்கள் சுயஜாதக பலன் தான் 95%. இப்போ மீனராசிக்கும் சிம்மராசிக்கும் 7 சனி அஷ்டம் சனி ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் ரொம்ப அதிகமாக சாதிச்சவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ ரிஷபராசிக்கு விருச்சிக ராசிக்கு நம்ம மிதுனம் துலாத்துக்குலாம் ரொம்ப சைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சனி பயிற்சி பலன். ஆனால் இந்த டைமில் அவங்களும் புலம்புறவங்க இருக்கிறாங்க. அப்போ என்னங்க முக்கியமான விஷயங்க, உங்களோட சுயஜாதக தசா புத்தி தாங்க உங்களை வாழ்க்கையை வழிநடத்துங்க. உங்கள் சுயஜாதகத்தில் யோகமான கிரகங்களினுடைய தசாபத்திகள் நடக்கும்போது இந்த சொல்லக்கூடிய பாசிட்டிவ் பலன் மிக அதிகமான பலாபலங்களாக நடக்குங்க. ரொம்ப நெகட்டிவான கிரகங்கள் அவயோக கிரகங்களாக இருந்து அது உங்களுக்கு 6 8 12 உங்கள் லக்னத்துக்கு 6 8 12 இருந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கும்போது உங்கள் மோசமான பலன்கள் மட்டும்தான் நடக்குது, எந்தவித மாற்று கருத்து இல்லைங்க. அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தாலேயோ இல்லை ஏதோ ஒரு சிறந்த ஜோதிடர்கள் நீங்கள் முடிவு பண்ணி அந்த ஜோதிடர்கிட்ட உங்கள் சுயஜாதகத்தை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறது தாங்க இது கரெக்டான ஒரு வாஸ்துவமான பலனுங்க. அப்போ நீங்கள் அது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்குங்க. நான் யூடியூப்பில் இனி அடுத்ததாக ஒரு லைவ் போட போகிறேன். உங்களுக்கு லைவ்லேயே நீங்கள் எங்கிட்ட ஜாதகத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவித்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அனுப்பி ஜாதக பலன் கேட்கலாம். லைவ் எந்த டைமில் எப்போ போகிறதுங்கிறது நான் ஷார்ட்ஸில் அறிவிக்கிறேன். எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை, கோச்சார பலன்களாகட்டும், ஜோதிடத்தை பற்றி அனைத்து விஷயங்களும் நான் பேசுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டிய ஒரே பூஸ்டப் என்னன்னா, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி லைக்ஸ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ ஒன்று நான் பேசுறது புரியுதா புரியலையா, இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் பலன் வேணுனாலும் ஜாதகத்தை அனுப்பி எனக்கு தாராளமாக கேளுங்க.